நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யாக்கோபு எழுதின நிருபம் 312 பக்கம், புதிய ஏற்பாட்டில் 312 பக்கம், யாக்கோபு 1 அதிகாரம் 12 வசனத்தை வாசிக்க கேட்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஜீவ கிரீடத்தை தருவார். விசுவாசிக்கிறீங்களா? வாக்குத்தத்தத்தில் விசேஷமான ஆசீர்வாதம் கர்த்தர் தமது சபைக்கு கொடுக்கிற, நற்கிரியைகளுக்கு கொடுக்கிற பலன்கள். ஆமென். அந்த வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை நாம் பெறுவோம். விசுவாசிக்கிறீங்களா? இத்தனை வருஷமா மாதங்களா காத்திருந்த அநேக ஆசீர்வாதங்கள், வாக்குத்தத்தத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தருவேன்னு வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் அவரிடத்தில் எப்படிப்பட்ட ஜனங்களாக இருக்கிறோம்? அன்பு கூறுகிற ஜனமாக இருக்கிறோம். இதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சோதனையை நாம் சகித்து கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். இந்த மாதம் சில சோதனை வரும், வேதனைகள் உண்டு. அவைகளிலே தேவ ஜனம் சகித்து கொள்ளும்போது நாம் பாக்கியவான்களாக இருப்போம், பாக்கியவதிகளாக இருப்போம். ஆமென். சோத்திரம். மீண்டும் எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தையை உள்வாங்கி கொண்டு அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிப்போம். ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஆமென். வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்கள் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தருவாராக. அதற்கு ஒரே ஒரு நிபந்தனை, நாம் சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். ஆனால் வேதம் ரொம்ப கிளியராக சொல்லுதுங்க. அடுத்த வசனத்தை வாசிக்க கேட்போம். 13 வசனத்தை வாசிக்கலாம். சோதிக்கப்படுகிற எவனும் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. ஆமென். அப்போ சோதிக்கப்படுகிற எவனும், இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சோதனை கொடுத்துட்டாருன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? நம்ம ஒருபோதும் குற்றப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஆமென். அப்போ சோதனையை ஆண்டவர் ஒருபோதும் பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் அல்ல. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. சோதனையை சகிக்கணும், ஆனால் சோதனையை பொல்லாங்கினால் தேவனுடைய பிள்ளைகளை ஒருபோதும் சோதிக்க மாட்டார். ஆமென். அப்போ பொல்லாங்கினால் சோதிக்கிறது யார் அப்படின்னா சாத்தான். அப்போ ஆணுடைய சோதனை எப்படி இருக்கும்? அது சோதனையை ரெண்டாக பிரிக்கலாங்க. சோதனை டெஸ்ட் அப்படிம்பாங்க, இன்னொன்று டெம்டேஷன் சொல்லுவாங்க. டெஸ்ட் என்றால் அது ஆண்டவரால் அனுப்பப்படுகிற சோதனை, ஆண்டவர் அனுமதிக்கிற சோதனை, அதில் பொல்லாங்கு இருக்காது. ஆனால் சாத்தானால் சோதிக்கப்படுகிற சோதனை அது பொல்லாங்க இருக்கும், நம்மை அழித்து விடும். அல்லேலூயா. என்ன சத்தம் வரல? காலையிலேயே சோதனை கேட்க வந்திருக்கிறோமா பாஸ்டர்? அப்படி சோதனை நாம் சகிக்கும் போது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நம்ம வீட்டில் பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு மிட்டம் வச்சிருக்கிறாங்க பார். குவார்ட்டர்லி, ஹாஃபலி, அப்புறம் ஆனுவல். எதுக்கு வச்சிருக்கிறாங்க? அது டெஸ்ட்டு. அது பேர் டெம்டேஷன் கிடையாது. அது பேர் என்ன வைக்கிறாங்க? டெஸ்ட்டுங்கிறாங்க. டெஸ்ட்னா பரீட்சை. பரீட்சை எதற்காக? கற்றுக் கொடுத்ததில் நம்ம எவ்வளோ தூரம் தேர்ந்திருக்கிறோம், கற்றுக் கொடுத்த காரியத்தில் நாம் எவ்வளோ தூரம் வளர்ந்திருக்கிறோம் என்பதை அறிவதற்காக கர்த்தர் சில நேரங்களில் இப்படி பரீட்சையை அனுமதிக்கிறார். அல்லேலூயா. பரீட்சை இல்லாமல் நாமெல்லாம் ஒருபோதும் அடுத்த கிளாஸுக்கு போனதே இல்லை. அப்படிதான். இந்த பரீட்சையில் என்ன செய்யணும்? பாஸ் ஆகணும். பரீட்சையில் பாஸ் ஆகலைன்னா எப்படி அடுத்த கிளாஸுக்கு போக முடியும்? ஆக பரீட்சை எதற்கென்றால், டெஸ்ட் எதற்கென்றால் நாம் அடுத்த லெவலுக்குள் போகும்படியாக. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? தேவன் அனுமதிக்கிற அந்த டெஸ்ட்
சோதனை எதற்கென்றால் நாம் இருக்கிற நிலைமையிலே இல்லாமல் அடுத்த லெவலுக்குள், அடுத்த வளர்ச்சிக்குள் தேவன் நம்மை அனுமதிப்பதற்காக சோதனையை அனுப்புகிறார். அல்லேலூயா. ஆக இதை நினைத்து பரிசுத்த பவுலடிகளார் சொல்றார், நான் சந்தோஷப்படுகிறேன் அப்படிங்கிறார். வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்கலாம். சோதனை வரும்போது, வேதனை வரும்போது நம்ம இருதயம் சொல்லணும் இந்த வார்த்தை. ஆமே. 2 கொரிந்தியர் 12:10 வாசிக்க கேட்கலாம். வாசிங்க. ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கண்களிலும் நான் பிரியப்படுகிறேன். அல்லேலூயா. என்ன வார்த்தை பாருங்க. கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற, ஆண்டவர் அனுமதிக்கிற பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள், இவைகளெல்லாம் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். அப்படி சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. வந்த வரட்டும், பலவீனங்கள் வரட்டும். அந்த பலவீனம் வரும்போது தான் கர்த்தர் என்னை பலவானாய் மாற்றுகிறார். ஆமென். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறார். பாத்தீங்களா? சோத்திரம். பக்தர்கள் அப்படி சொல்ற வார்த்தை எவ்வளவு அருமையான வார்த்தை. இந்த மாதத்துல சோத்திரம், கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின கிரீடத்தை நமக்கு தரப்போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? உங்களுக்கு என்னெல்லாம் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறாரோ அந்த வாக்கு தத்தங்கள் இந்த மாதம் நிறைவேறும். அது அலங்காரமான கிரீடமா இருக்கும். ஆமென். கிரீடம் சூட்டப்படும் போது எப்படி இருக்கும்? அது மகிமையா இருக்கும். அல்லேலூயா. கிரீடம் ஒருத்தவங்க சூட்டுறப்ப அது பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கரவோசை, அந்த எல்லாரும் மத்தியிலே நம்மை கர்த்தர் ஹானர் பண்ணுவான்னு அர்த்தம். இந்த மாதம் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? எப்பொழுது? சோதனைகளை நாம் சகிக்கும் போது. ஆமென். பரிசுத்த பவுலுடைய சொல்ற சோதனை ஒரு லிஸ்ட் போடல. பலவீனங்கள், நிந்தைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், இடுக்கண்கள் எல்லாவற்றிலும் நான் பிரியப்படுகிறேன். ஆமென். இதை ரொம்ப அழகா இங்க யாக்கோபு சொல்றாரு பாருங்க. யாக்கோபு எழுதின அந்த பொதுவான நிருபத்துல 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்க கேட்போம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. பவுலடிகளார் சொன்னதை பார்த்தோம். நான் அதில் மிகவும் பிரியப்படுகிறேன். இங்க யாக்கோபு சொல்றாரு பாருங்க, அதை நான் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுகிறேன். அல்லேலூயா. அந்த பரீட்சை அது எதற்குரியது? விசுவாசத்தின் பரீட்சை. சோதனை எதுல டெஸ்ட் வைக்கிறாரு சொல்லுங்க? விசுவாசத்துல பரீட்சை வைக்கப்படுகிறது. அந்த டெஸ்ட்ல நீங்களும் நான் என்ன செய்யணும்? பாஸ் ஆகணும். பாஸ் ஆனா அடுத்த லெவல் என்ன அப்படின்னா, நமக்கு பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த மாதம் வாக்கு தத்தம் பண்ணின கிரீடத்தை நமக்கு கர்த்தர் தருவார். அல்லேலூயா. ஒவ்வொரு பாடுகளுக்கு பின்பாக என்ன இருக்கிறது? மகிமை இருக்கிறது. ஆமீன். ஒவ்வொரு பாடுகளை ஒட்டி பார்த்தீங்கன்னா வர்ற வசனமெல்லாம் சொல்ல ஆமீன் அநேக வசனங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு பாடுகளை பின்தொடர்ந்து வருவது என்னவென்றால் மகிமை. ஆமீன். ஆக ஜீவ கிரீடத்தை நமக்கு தருவார். ஆனால் சோதிக்கப்படுகிற எவனும் சொல்லக்கூடாது ஆமேன் சோத்திர கர்த்தர் பொல்லாங்கினால் சோதிக்கிறார் என்று. யார் தான் பொல்லாங்கினால் சோதிக்கிறவன்? பிசாசு தான் பொல்லாங்கினால் சோதிக்கிறவன். இப்போ இந்த சோதனை யாருக்கு வரும் அப்படின்னா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். ஆமீன். சோதனை யாருக்கு வருகிறது பாருங்களேன். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதாவானவர் யாரோடு பேசினார்? இயேசு கிறிஸ்துவோடு பேசின வார்த்தை. இப்போ அந்த வார்த்தை அதோட முடியல. 4ஆம் அதிகாரத்துல சொல்லுது,
ஏன்னா அது கண்டினியூஷன் பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். பாத்தீங்களா? அப்ப பிரியமா இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்களுக்கு பிசாசினால் சோதிக்க பரிசுத்த ஆவியானவர் பெர்மிஷன் கொடுக்கிறார். அல்லேலூயா. என்ன சத்தம் வரல? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நாம் தேவனுக்கு பிரியமா இருந்தால் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில என்ன வரும்? சோதனை வரும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவரும் இந்த அடிச்சுவடுகளை அவர் இந்த பாடுகள் வழியா தான் போயிருக்கிறாருங்க. அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றும் போது அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு கர்த்தர் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஆக சோதனையின் போது ஆண்டவர் அவர் மௌனமாக இருக்க மாட்டார். அவருக்கு தெரியுங்க, நம்முடைய கண்ணீர் அவருக்கு தெரியும். நம்முடைய வேதனைகள், நிந்தைகள், ஏளனங்கள், பரியாசங்கள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆமென். நீங்க படுகிற எல்லா பாடுகளை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென். ஒரே ஒரு ஆறுதலான பதில் என்றால் ஆண்டவர் அந்த பாடுகள் வழியாக கடந்து போனபடினாலே அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுகிற நமக்கு அவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி இந்த மாதம் கர்த்தருடைய உதவி உங்களுக்கு வரும். பிரதர், சிஸ்டர், நீ சோதிக்கப்படும் போது கர்த்தர் வேடிக்கை பார்க்க மாட்டார். கர்த்தர் உனக்கு உதவி செய்கிறவராய் வெளிப்படுவார். அல்லேலூயா. உதவி வரும் கண்மலை நோக்கி வானமும் வையமும். கரங்களை தட்டி உதவி வரும் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார் காக்கும் தேவன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், முடங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர், இஸ்ரவேலை என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் பார்க்கின்றேன். உதவி வரும் பார்க்கின்றேன். வானமும் வையமும். ஹல்லேலூயா. அவர் நமது கால்களை தள்ளாட விடமாட்டார். விசுவாசிக்கிறீங்களா? சோதனையான நேரத்தில் பிசாசு சந்தோஷப்படுவான். ஆனால் தேவன் ஒருபோது நமக்கு ஆமென் சோத்திர ஆபத்து நேரிடும் போது கைகட்டி வேடிக்கை பார்க்க மாட்டார். அவருடைய கரத்தை நீட்டி நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆக சோதனை என்பது ரொம்ப கிளியரா சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தின் பரீட்சை. 1:3 வாசிக்க, மீண்டும் வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஆமென். எண்ணங்களிலே கிளியரா இருக்கணும். எண்ணம் தான் ஃபர்ஸ்ட், தாட்ஸ் தான். அதுல கிளியரா இருக்கணும். இது கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். இது ஒருபோதும் தீமை வராது. ஹல்லேலூயா. இருக்கிறதுலே பெரிய பாடுபட்டது யாருதான்? பக்தன் யோபு. இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். அதற்கு அடுத்தபடியாக ஸ்தோத்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். யோபுக்கு தெரியல என்ன நடக்கிறதுன்னு தெரியும், ஆனா ஏன் நடக்கிறதுன்னு தெரியல. அப்படிதானே நம்ம வாழ்க்கையில சில துன்பங்கள், நிந்தைகள், அவமானம் வர்றப்ப என்னெல்லாம் நடக்குது, பிரச்சனை என்னன்னு தெரியும், ஆனா இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னா அது தெரியவே தெரியாது, கண்டே பிடிக்க முடியாது. பக்தன் யோபு எவ்வளவு ட்ரை பண்ணி இருந்திருப்பான். அவன் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார் யோபுவை குறித்து, என் தாசன் நிதானமாய் பேசினான். அல்லேலூயா. அப்ப சோதனை வரும்போது நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும்? நிதானமா பேசணும். எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சு பேசிடக்கூடாதுங்க. நிதானமாய் பக்தன் யோபுவை போல பேச எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறோம்? அல்லேலூயா. ஆனா இந்த பக்தன் யோபுடைய வாழ்க்கையில வந்து இந்த சோதனைக்கான காரணம் என்ன அப்படின்னா தெரியவே தெரியாது.
நமக்கு தெரியும், அந்த வேதத்தில் எழுதியிருக்கிறதுனால தெரியும். கடந்த நாளில் நம்ம தியானித்திருக்கிறோம். யோபனுடைய அந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? பிசாசின் வாதம். பிசாசு வாதிக்கிறான், வாக்குவாதம் செய்கிறான் ஆண்டவர்கிட்ட. நீர் உமது தாசனாகிய ஆமீன் யோபுவின் மேல் சோத்திர யோபுனுடைய குடும்பத்தை நீர் வேலி அடைத்திருக்கிறீர். ஆகவே அவன் விருதாவாகவா உம்மை சேவிக்கிறான். சும்மாலாம் உங்களை வர்ஷிப் பண்ணல, சும்மா உங்களை ஆராதிக்கல, நீர் அவனை வேலி அடைத்திருக்கிறீர். அல்லேலூயா. இதுதான் அவனுடைய வாதம். கவனிங்க, ஸ்தோத்திரம். நம்ம வசனத்தில் எழுதியிருக்கிறதுனால சொல்லலாம். இதற்கு மெயினான காரணம் பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா, அந்த வசனத்தை வாசிங்க. 1ஆம் அதிகாரம் ஆமென் ஸ்தோத்திரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 8ஆம் வசனம். கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியில் ஒருவனும் இல்லை என்றார். சாத்தான் பூமி எங்கும் உலாவி சுற்றி திரிந்து நிற்கிறான். இத ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் அப்படின்னா கர்த்தர் தான். ஆண்டவர் கேட்ட இந்த கேள்வினால தான் சாத்தான் கொதிச்சிட்டான். நம்ம அந்த ஸ்தானத்துல இருந்தா நம்ம ஆண்டவரை பார்த்து கேட்டிருப்போம் அப்படின்னா, ஏன் ஆண்டவரே சும்மா அவன் பேசாம நின்னா, என் பேரை எதுக்கு இழுத்து விட்டீங்க அப்படிதானே கேட்டிருப்போம். ஆண்டவர் கேட்ட இந்த கேள்வினால சாத்தான் ஒரு பிடி பிடிச்சுக்கிட்டான். அவன் விருதாவாகவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு வீட்டுக்கு உண்டான எல்லாவற்றையும் என்ன செஞ்சிருக்கிறீர்? வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்திருக்கிறீர். அவன் சம்பத்து தேசத்தில் பெருகி இருக்கிறது. யோபு கடைசியில் இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா கேட்டிருப்பாரு. நான் இப்படி கெஸ் பண்றேன், ஏன் ஆண்டவரே நீங்க இப்படி கேட்டீங்க, என் பேரை சொல்லி மாட்டி விட்டுருக்கிறீங்க பாருங்க. ஆனாலும் பக்தன் யோபு கர்த்தர் பேர்ல விசுவாசமா இருந்தான். அல்லேலூயா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான்க. எவ்வளவு அருமையா இருக்கு பாரு. பழைய ஏற்பாடுன்னு நினைக்கிறோம், ஆனா புதிய ஏற்பாட்டுல இந்த யாக்கோபு யோபுவின் காரியங்களை ரொம்ப அழகா பதிவு செய்திருக்கிறார். யாக்கோபு 5:11 வசனத்தை வாசிக்கலாம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபுவின் பொறுமை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமுள்ளவராய் இருக்கிறாரே. அல்லேலூயா. யோபுவை குறித்து புதிய ஏற்பாட்டில் பக்தன் யோபு அழகா, யாக்கோபு எவ்வளவு கிளியரா சொல்றாரு பார். யோபு நல்ல பொறுமைசாலியா இருந்தான். ஆமென். அந்த விசுவாசத்தின் பரீட்சையானது எதை உண்டாக்கிற்று சொல்லுங்க? பொறுமை. பொறுமைனா எப்படிப்பட்ட பொறுமை அப்படின்னா, சத்தம் போடாமல் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்னு வச்சிருக்கிறாங்க. பேஷன்ஸ்னா என்ன? பொறுமை. நீ என்ன ஊசி குத்திக்கோ, எத்தனை தடவைனாலும் குத்திக்க. ஏதாவது பேசுகிறாங்களா? பெரிய எம்எல்ஏவாக இருப்பாங்க, பெரிய ஆளாக இருப்பாங்க, கட்சிக்காரங்க இருப்பாங்க. சாதாரண ஒரு நர்ஸு அந்த குத்தும் எல்லாம் சகிச்சுக்குவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், இத்தனை குத்துறதும் என்னுடைய ஆரோக்கியத்திற்காகவே. அல்லேலூயா. ஆக எப்படி ஒரு பேஷண்ட்டு, ஒரு நோயாளி எல்லா அந்த டெஸ்டிங்கையும் சகித்து கொள்கிறானோ, கடைசியில் நல்ல ஒரு ஆமேன் ஆரோக்கியமுள்ள நபராய் வெளியே வருகிறான். அல்லேலூயா. இதை போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில டெஸ்டிங் ஆஃப் ஃபெய்த், விசுவாசத்தின் பரீட்சையானது நமக்கு பொறுமையை உண்டு பண்ணி என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சோதனை சகிக்கிற மனுஷன் அவன் கர்த்தர் பார்க்கிறாரு. அவனை எப்படி பார்க்கிறாருன்னா உத்தமன்னு பார்த்து, நீ என்னிடத்தில் இவ்வளோ பொறுமையாய் சகித்து கொண்டாயே, என்னிடத்தில் இத்தனை அன்பாய் இருக்கிறாயே, உனக்கு நான் வாக்கு தத்தம் பண்ணின கிரீடத்தை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. இத்தனை மாசம் இத்தனை வருஷம் நீ பொறுமையாய் இருந்ததற்கு இந்த மாதத்தில் உனக்கு பலன் உண்டு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் உண்மையில் வாக்கு தத்தம் பண்ணி இருக்கிற அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். சோதர யோபுக்கு தெரியாது ஏன் நடக்கிறது என்று, ஆனால் சகித்து கொண்டான். விளைவு பார்த்தீங்கன்னா சோதரம் அப்பொழுது என்று அந்த வசனம் ஆரம்பிக்கிறது. வாசிக்கலாம். ஆமென். சோதரம் இந்த யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தில் பாருங்க,
42:1 வாசிங்க. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரேத்திரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். என்ன விசுவாசம் பாருங்க. விசுவாசத்துல சோதனை வரும், விசுவாசத்துல நின்று சாதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். சோதர விசுவாசத்துல தடுமாற்றம் வரக்கூடாதுங்க. ஆமென். விசுவாசம் சோதிக்கப்படும் போது சுத்த பொன்னாக விளங்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் பேரில் நம்பிக்கையா இருப்பேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். அவர் என்னை சோதித்த பின்பு பக்தன் சொல்லுகிறார், நான் சுத்த பொன்னாக விளங்குவேன். ஹல்லேலூயா. அப்ப சோதனை இருக்கா இல்லையா? சோதனை இருக்கு. அது விசுவாசத்தின் பரீட்சையா இருக்கிறது. அந்த பரீட்சையில கர்த்தர் நமக்கு தோள் கொடுப்பார், உதவிக்கரம் நீட்டுவார், அந்த பரீட்சையை ஜெயமாக மாற உதவி செய்வார். ஹல்லேலூயா. எல்லா ஸ்கூல்லையும் பரீட்சை வைக்கிறாங்க. எந்த ஸ்கூல்லையாவது பரீட்சை வைக்கிறப்ப போய் டிஸ்டர்ப் பண்றாங்களா? பரீட்சை எழுதுறப்ப எல்லாம் முழு ஒத்துழைப்பு. பரீட்சை எப்படி எழுதணும்? நல்ல ஜெயமுள்ளவர்களா எழுதி முடிக்க கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? ஆனா பரீட்சை நேரத்துல சொல்லி கொடுக்க மாட்டாங்க, அந்த உதவி செய்ய மாட்டார். ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே கற்றுக் கொடுத்தாச்சு. அந்த கற்றுக் கொடுத்ததுல நீ எப்படி தேர்ந்திருக்கிறாய் என்பதுக்காகத்தான் ஒரு டெஸ்ட். அந்த நேரத்தில் ஆண்டவர் கிளிப்புள்ளிக்கு சொல்ற மாதிரி சொல்ல மாட்டார். விசுவாசத்தில் உறுதியாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றைக்கும் நம்முடைய தேவன், மரண பரியந்த நம்மை நடத்துவார் தான், அதுல சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா இறையாதே அமைதலாயிருன்னு சொல்லி ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். ஆனா அடுத்த டெஸ்டிங்ல, அடுத்த சூறாவளி புயல் வீசுறப்ப கர்த்தர் கூட இருந்தாரா? ஃபர்ஸ்ட் கூட இருந்தார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்துல கூட இருந்தார். மத்தேயு 14ஆம் அதிகாரத்துல அடுத்த ஒரு சூறாவளி வர்றப்ப கூட இல்லை. இது ஆவேசமோ என்று என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. பாத்தீங்களா? அப்போ ஒரு இதுல சொல்லி கொடுப்பார் கூட இருந்து, அடுத்த இதுல கைவிட்ட மாதிரி தான் இருக்கும். கைவிட மாட்டார். தூரத்துல இருந்து நம்ம என்ன செய்யறோம்னு பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த மாதம் கர்த்தர் நம்மை விசுவாசத்தில் சோதிக்கிற மாதம். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து நிலைத்திருந்து கர்த்தருக்கென்று நாம் கனி கொடுப்போம். ஹல்லேலூயா, ஆமென். விசுவாசத்தில் சோதனை நமக்கு நல்ல தெரியும். நம்முடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 22:1. இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே ஒரு டெஸ்ட் பண்றாருங்க. நம்ம விசுவாசம் சோதிக்கப்படும். டெஸ்டிங் ஆஃப் ஃபெய்த். இத்தனை வருஷம் காத்திருந்து கிடைத்த குமாரன். உன் குமாரனை பலியிடுனா யாரை பலியிட்டு இருப்பான்? இஸ்மவேலை பலியிட்டு இருப்பான். அவனும் குமாரன் தானே. ஆண்டவர் கிளியரா சொல்றாரு, உன் புத்திரன், உன் ஏகசுதன், உன் நேசகுமார். 3 வார்த்தை அடுக்கடுக்கா சொல்லிட்டு ஈசாக்குங்கிறார். கிளியரா சொல்றாரு பாருங்க ஆண்டவர். இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியம்? இப்பதான் இஸ்மவேலை வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறான். நல்லா கவனிங்க. இஸ்மவேலை இப்பதான் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கிறான். முந்தி இஸ்மவேலை தான் அவனுக்கு பயங்கர செல்ல பிள்ளை. அவனை வெளியே அனுப்புறது கூட ரொம்ப கஷ்டம். இப்ப ஈசாக்கு வந்ததுனால வேற வழியே இல்லை, குடும்பத்தில் பிரச்சனைன்னு சொல்லி அவனை வெளியே அனுப்பியிருக்கிறான். பாருங்க, இப்போ இவருக்கு ஆண்டவருக்கு ஒரு சோதனை வைக்கிறாரு. முந்தி நீ இஸ்மவேலை நேசித்த, இப்போ ஈசாக்கை நேசிக்கிற, இப்போ நீ என்னத்தான் நேசிக்கணும்னு சொல்லி ஆண்டவர் அந்த விசுவாசத்துல ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஆமேன். சோதர, உன் குமாரன் சொல்லல, ஏகசுதன், புத்திரன், உன் நேச ஈசாக்குன்னு பர்டிகுலரா சொல்றாரு பாருங்க. விசுவாசத்துல சோதனை வருங்க. அந்த சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. சகிக்கணும். அதை ஆண்டவருக்காக ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமா இருந்தால்
ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அடுத்த வசனம் சொல்லுது, பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு தான் என்னது? சோதனை. அப்படிதானே வாசிச்சோம்? அவர் அடுத்த வசனம் சொல்லுது, பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. அப்போ பிரியமாய் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஒரு சோதனை வரும். அது விசுவாசத்தின் பரீட்சை. அந்த பரீட்சை நமக்கு பொறுமையை கொண்டு வரும். அந்த பரீட்சை நமக்கு ஜீவ கிரீடத்தை கொண்டு வரும். அல்லேலூயா. அடுத்த லெவலுக்குள் நாம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று ஆமோதிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த மாதம் கர்த்தர் நம்மை அடுத்த லெவலுக்குள் உயர்த்துவார். விசுவாசத்தில் ஒருபடி தேறினவர்களாய் ஜீவ கிரீடத்தின் அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை இந்த மாதம் கர்த்தர் நமக்கு தருவாராக. ஆமென். ஆனால் தேவை என்னது? சோதனையை சகிக்கணும். பொறுமையா இருங்க, அவசரப்பட வேண்டாம். கர்த்தர் ஏற்ற நேரம் உங்கள் பொறுமையை கனம் பண்ணுவார். விசுவாசத்தில் உறுதியா இருக்கணும். நாணலை போல அங்கு இங்கும் அலைந்து விடக்கூடாது. பேதுரு, சீமோன் என்றால் நாணல். காத்தடிச்சா இப்படி சாயிருது, இந்த சைடு காத்தடிச்சா இந்த சைடு சாஞ்சிடுறது. ஆக பிரச்சனையில் நம்ம விழுந்து விடாதபடி உறுதியாக இருந்து கர்த்தருக்குள் வளர்ந்து, ஆமேன், சோத்திரம், பூ பூத்து காய் காய்த்து கனிகளை தருகிற விருட்சமாய் கர்த்தர் நம்மை மாற்றுவார். ஆமேன். ஆக இங்க பாருங்க, சோதித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஏன் இந்த சோதனை அப்படின்னா, நல்லா கவனிக்கணும். இந்த சோதனையின் போது ஆபிரகாம் வாய் திறக்கவே இல்லை. சொந்த குமாரன், நேசகுமாரன், ஒரே ஒரு செல்ல குமாரனை பலி செலுத்த போறான். இதற்கு முன்னால நமக்கு தெரியும், ஆண்டவர் லோத்து குடும்பத்தை அழிக்க போறேன்னு சொல்றப்ப அவர் எப்படி ஜெபித்தாரு? 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, 45, 40, 30, 20ன்னு சொல்லி அப்படியே ஒவ்வொன்றா குறைச்சிட்டே வராரு பாரு. இப்படி இருந்தா அழிப்பீரோ என்று தன்னுடைய கசின் பிரதருக்காக அப்படி ஜெபம் பண்ணவர், தன்னுடைய சொந்த குமாரனை கர்த்தர் பலியிட கேட்கும் போது அப்படி ஜெபம் பண்ணாரா? ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதுதான். கசின் பிரதருடைய அந்த ஏரியா சோதோம் கொமாரா அக்கினினால சுட்டரிக்க போறேன்னு சொன்னப்ப ஆபிரகாம் தூளும் சாம்பலுமான அடியேன் இருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி தேவனிடத்தில் எவ்வளோ பரிந்து பேசுகிறார் தன்னுடைய அந்த உறவினருக்காக. ஆனா இங்க சொந்த நேசகுமாரன் பலி செலுத்த சொல்றார். இப்படி ஜெபம் பண்ணாரா அப்படின்னா இல்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த சோதனையில ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இந்த சோதனை நான் சகித்துக் கொள்வேன். சகிக்கணுங்க, ஏற்றுக்கொள்ளணும். அதிகாலையில கீழ்ப்படுகிறான் பாருங்க, சோத்திரம். மற்றவர்களுக்காக நம்ம அவ்வளோ பரிந்து பேசியிருப்போம். நமது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை அப்படின்னா சோத்திரம், அப்படி பரிந்து பேசுவதை நிறுத்திவிட்டு தேவ சமூகத்தில் எதை அனுமதித்தாலும் கர்த்தர் நன்மைக்காகவே செய்வார் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் எதை செய்தாலும் நேர்த்தியாக செய்வாருங்கிற அந்த ஆணித்தரமான விசுவாசம். விசுவாசத்தில் பரீட்சை இருந்தது. பரீட்சை அவன் நல்ல பாஸ் ஆனான். அதில் தான் சொல்றார் கர்த்தர், சோத்திர, விசுவாசத்தில் வல்லவனானான். ஆமென். எபிரேயர்ல ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க இந்த சோதனை குறித்து. இந்த புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமை பக்தர்கள் மெச்சிக்கொள்ளுகிறார்கள். ரோமர் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. ஜீவ கிரீடம் அதுதாங்க, முழு நிச்சயமாய் நம்புவார். இப்ப ஆண்டவர் கேட்கிறார், கேட்டாலும் பரவாயில்ல, செத்த சரீரத்திலிருந்து எனக்கு ஒரு நேச குமாரனை கொடுத்தவர், இந்த செத்த பிரேதத்திலிருந்து கூட இவனை மீண்டும் எழ செய்ய ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. செத்து போன என்னுடைய சரீரம், செத்து போன கர்ப்பம், அவைகளிலிருந்து வந்தவன் இந்த ஆமேன் ஈசாக்கு.
அவனை ஆண்டவர் இப்பொழுது கேட்கிறார் என்றால், ஸ்தோத்திரம், அவனை மீண்டும் தர அவர் வல்லவராயிருக்கிறார் என்று விசுவாசித்தான். அல்லேலூயா. எவ்வளவு பார்த்தீங்களா? அப்போ விசுவாசத்துல சோதனை வருமா இல்லையா? வரும். அதை நாம் சகித்து கொண்டு பொறுமையாக ஏற்றுக்கொள்ளும் போது, அந்த பரீட்சையில ஜெயிக்கும் போது நம்முடைய பெயர் சொல்லப்படும், விசுவாசத்தில் வல்லவனானான். அல்லேலூயா. 22ஆம் வசனம், ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரம் அல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்ப நமக்கும் விசுவாசத்துல சோதனை வருமா? கண்டிப்பா வரும். விசுவாசத்துல பரீட்சை வருமா? பரீட்சை வரும். பரீட்சை வரும்போது பொறுமையோடு அதை ஹேண்டில் பண்ணுவோம். பக்தன் யோபுவை போல நிதானமா ஹேண்டில் பண்ணுவோம். இந்த மாதம் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் இந்த வசனங்களும் நம்மை ஆசீர்வதிப்பாரா. இந்த சோதனைக்கு பிறகுதான், நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், 25 வருஷம் இவன் ஆண்டவர் நம்பல, இப்பதான் அவனை நம்புறார். வாசிக்கலாம், ஆதியாகமம் 22:12. அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்ப இதுக்கு முன்னால அறியலங்கிறார். அப்ப 25 வருஷமா என்னைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமோ அப்பொழுதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து நல்ல அறிந்து கொள்ளுகிறார். இவர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ஆமென். அப்போ விசுவாசத்தில் வல்லவனானான். எப்பொழுது? அந்த சோதனை அவன் ஜெயித்த போது. கர்த்தர் இந்த மாதம் நமக்கு அனுமதிக்கிற சோதனையை எத்தனை பேர் ஜெயிக்க ஆயத்தமா இருக்கிறோம்? எத்தனை பேர் பொறுமையோடு அதை எதிர்கொள்ள ஆயத்தமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா. அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே சோதிக்கப்படுகிற நமக்கு ஆண்டவர் கட்டாயம் உதவி செய்வார். ஆமென். மனிதருடைய உதவியெல்லாம் அற்று போனாலும் பயப்படாதீங்க, உங்களுக்கு உதவி செய்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஆமென். ஆக சோதனையின் பரீட்சையை பொறுமையாய் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்குங்க. அவருடைய பலனை பெறுவதற்காக பவுலடிகளார் சொல்லுகிறார், எத்தனை பிரச்சனை வந்தாலும் சரி, நிந்தைகள், அவமானங்கள் எல்லாம் அவைகளை நான் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. ஆக இந்த மாதம் நம்ம ஏற்றுக்கொள்ளும். நமக்கு வருகிற பிரச்சனைகளை யார்கிட்டையும் போய் சொல்ல வேண்டாம். தேவ சமூகத்தில் உங்கள் பிரச்சனைகளை வைத்து விசுவாசத்தில் உறுதியாயிருப்போம். கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தருவார். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, தர்மையான காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக ஸ்தோத்திரப்பா. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். ஆண்டவரே, உத்தமன் என்று விளங்கும் போது எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தமான ஜீவ கிரீடம், அதை நீங்க தருவேன்னு சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. நாங்கள் உத்தமராக விளங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. சோதனையில நாங்கள் புலம்பி தவிக்க கூடாதப்பா. கர்த்தர் எதை செய்தாலும் நன்மைக்காகவே செய்வார் என்று எங்கள் சோதனையை நாங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய அந்த விசுவாசத்தின் உறுதி எங்களுக்கு தருவீராக. விசுவாசத்தில் ஆண்டவர் சோதனைகள் வரும்போது நாங்கள் கலங்கி போகாதபடி ஆண்டவர் திடமனதாக இருந்து அவைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தாங்கப்பா. அவர் என்னை சோதித்த பின்பு சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று பக்தன் சொல்லுவது போலப்பா, இந்த மாதம் முடியும் போது எங்களை சுத்த பொன்னாக ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். நீர் மகிமைப்படும் பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.